மதுரையில் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அவரது காரை முற்றுகையிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி கடந்த 20ஆம் தேதி 27 கிராம நிர்வாக அலுவலர்களை பணியிட மாறுதல் செய்து உத்தரவிட்டார். இதனால் அந்த உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நெல்லையில் சமத்துவம், சகோதரத்துவம், தீண்டாமை ஒழிப்பு உள்ளிட்டவைகளில் சிறப்பாக விளங்கிய 2 ஊராட்சிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். அப்போது ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை ஆய்வு செய்த அவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கீழ வடகரை பகுதியில் விவசாய நிலத்தில் புகுந்து வாழைக்கன்றுகளை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளன. மீனாட்சி சுந்தரம் என்பவரது தோட்டத்திற்குள் இரவு நேரத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகள் ஏராளமான வாழைக்கன்றுகள் மற்றும் வாழை மரங்களை அடியோடு சாய்த்துள்ளன. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. காட்டுப்பன்றிகளை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.